கர்த்தருக்கு சோத்திரம். இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த வசனம் 107 சங்கீதம் 29 வசனம். 107 சங்கீதம் 29 வசனம். கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகின்றது. கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகின்றது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் துதிக்கப்படுவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த அந்த நல்ல வசனத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். இங்கே இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஆண்டவர் கொந்தளிப்பை அடக்குகிறார் என்று சொல்லி. அப்போ கொந்தளிப்பு என்று சொல்லும்போது அது எதை காண்பிக்கிறது? பெரும்பாலும் அந்த கொந்தளிப்பு என்று சொல்லும்போது அது ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பி கிரியை செய்கிற சத்துருவின் வல்லமையை காண்பிக்கிறது. பெரும்பாலும் பாருங்கள், அப்படியே கிறிஸ்தவங்களுக்கு விரோதமாக, தெய்வ மக்களுக்கு விரோதமாக அநேகர் அப்படியே கொந்தளித்து பயங்கரமாக ஆக்ரோஷமாக பல இடங்களிலே கிரியை செய்வதை எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம், கண்டிருக்கிறோம். ஆனால் இந்த சங்கீதக்காரர் அந்த வார்த்தை மூலமாக நமக்கு சொல்லுகிறார், கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகிறது என்று சொல்லி. அப்போ இந்த கொந்தளிப்பை குறித்து இன்னும் கூட நாம் வாசிக்கும் போது பாருங்கள், 2 சங்கீதம் 1 வசனத்தில் கூட வாசிக்கிறோம், ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த நாளில் பாருங்கள், எத்தனையோ விதமான கொந்தளிப்புகள் காணப்படலாம். ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறதில்ல, தேவன் தம்முடைய பிள்ளைகளை அந்த கொந்தளிப்பு மத்தியில் பாதுகாத்து அந்த கொந்தளிப்பை எல்லாம் அமர்த்தி போடுகிறார். அதன் அலைகள் அடங்குகின்றது. அந்த கொந்தளிப்பு நிமித்தம் ஏற்படக்கூடிய ஆக்ரோஷமான கிரியைகள், செயல்பாடுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாராம், அலைகள் அடக்கி போடுகிறார். எல்லாவற்றையும் தேவன் என்ன பண்ணுகிறார், தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து அவர் நடத்த விரும்புகிறார், கிரியை செய்ய விரும்புகிறார். அதான் இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் அந்த நாளில் கூட நமக்கு சொல்லித்தர சத்தியமாக இருக்கிறது. அவர் கொந்தளிப்பை அடக்குகிற தேவன், அதன் அலைகள் அடங்குகின்றது. இந்த நாளில் கூட பலவிதமான கொந்தளிப்பை கண்டு ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பி கிரியை செய்கிற அநேக சத்துருவின் கிரியைகளை கண்டு நாம் கலங்கி கொண்டிருக்கிறோமா? பயப்பட்டு கொண்டிருக்கிறோமா? திகைத்து நிற்கிறோமா? ஆனால் இந்த வேலை கூட ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவர் நாளில் கூட நம்மோடு கூட இடைப்படுகிறார். அவர் கொந்தளிப்பை அமர்த்துகிற தேவனாக, அது நிமித்தமாக எலும்புக்கூடிய கிரியைகள் எல்லாம் அடக்குகிற தேவனாக இந்த நாளில் கூட அவர் நம்ம மத்தியிலே வெளிப்பட விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்கள், அந்த கானான் தேசத்தை சுந்தரிக்கும் போது மோசே மரித்து போன பின்பு யோசுவா திகைத்து கலங்கி கொண்டிருக்கிறார். நான் அந்த ஜனங்களை எப்படி வழிநடத்துவேன், எப்படி இவர்களை கானானுக்குள் கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொல்லி. அப்போது ஆண்டவர் அந்த யோசுவாவோடு சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னார். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளில் கூட நீ பலவிதமான கொந்தளிப்பை கண்டு, சத்ருவின் கிரியைகளை கண்டு, போராட்டங்களை கண்டு, பிரச்சனைகளை கண்டு நீ கலங்கி கொண்டிருக்கிறாயா? தேசத்தில் சம்பவிக்கக்கூடிய காரியங்களை கண்டு நீ கலங்கி கொண்டிருக்கிறாயா? இந்த நாளில் கூட ஆண்டவர் அப்படியாக நீ கலங்கி கொண்டிருந்த ஆண்டவர் உன்னை பார்த்து பேசுகிறார், இடைப்படுகிறார். அவர் கொந்தளிப்பை அமர்த்துகிற தேவனாக உன்மத்திலே அவர் எழுந்தருளி கிரியை செய்ய விரும்புகிறார். உனக்கு மத்தியிலே ஏற்படக்கூடிய உனக்கு விரோதமான சத்துருவின் கிரியைகளை எல்லாம் அவர் அடக்கி போடுகிற தேவனாக, ஆளுகை செய்கிற தேவனாக எழுந்தருளி உனக்காக யுத்தம் செய்ய விரும்புகிறார். மோசேயோடு இருந்தது போல யோசுவோடு கூட இருந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கெல்லாம் அந்த கானானுக்குள் பிரவேசிக்கும்படியாக கிருபை செய்தது போல நம்மை கூட தேவன் நம்மை நடத்துகிற பாதையில எல்லாம் செம்மையாக நடத்தி நாம் எங்கு போய் சேர வேண்டும் அங்கு போய் சேர நம்மை வழி நடத்துகிற தேவனாக நம்முடைய தேவன் இருக்கிறார். அதனால் எத்தனையோ கொந்தளிப்புகள் உண்டாகலாம், பிரச்சனைகள் உண்டாகலாம், போராட்டங்கள் உண்டாகலாம், சத்துரு உனக்கு விரோதமாக எழும்பி கிரியை செய்யலாம். இதையெல்லாம் பார்த்து நீ கலங்கி கொண்டிருக்காதே. தேவன் உன்னோடு கூட இருந்து உன்னை பலப்படுத்த, வழிநடத்த, சத்துருவின் வல்லமையின் மேல் உனக்கு ஒரு அதிகாரத்தை தந்து உன்னை உயர்த்த தேவன் வல்லமை நிறைந்தவராக இருக்கிறார். இந்த நாளில் கூட நாம் கூட அநேக விதமான கொந்தளிப்பை குறித்து நாம் கலங்க வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் தேவன் நமக்கு முன்பாக நம்முடைய யுத்தங்களை நடத்தும்படியாக அவர் போய் கொண்டிருக்கிறார். நமக்காக அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நமக்காக அவர் எழுந்தருளி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நாட்கள் கூட நம்முடைய தேவன் நமக்காக எழுந்தருளி கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நாம் கூட வாசித்தோம் 107ஆம் சங்கீதம் அந்த 29ஆம் வசனத்தை வாசித்தோம். அந்த வசனத்துக்கு மேலே உள்ள வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபத்திலே அவர்கள் எல்லாரும் அவரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆபத்தில் என்ன பண்ணாங்களாம்? அவர்கள் எல்லாரும் அவரை நோக்கி கூப்பிட்டாங்களாம். அப்போ ஆண்டவர் என்ன செய்த? அவங்களுக்காக கிரியை செய்திருக்கிறார். அதனால தான் அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கொந்தளிப்பை அமர்த்துகிறார் என்று சொல்லி. அவர்கள் கூப்பிட்ட போது அவர்கள் இக்கட்டுகள் எல்லாம் அவரை நீங்களாக்கி ரட்சித்தார். அப்போ இந்த நாட்கள் கூட நமக்கு விரோதமாக கொந்தளிப்பு எழும்பும்போது நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை நோக்கி பார்த்து கூப்பிட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். அப்போ நம்முடைய தேவன் நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். நாம் அவரை நோக்கி பார்க்கும்போது, கூப்பிடும்போது அது எவ்வளவு பெரியதான கொந்தளிப்பு உண்டாகலாம். அந்த கொந்தளிப்பை எல்லாம் தேவன் மாற்றி போட வல்லமை நிறைந்தவராக இருக்கிறார். அது மலை போல உனக்கு முன்பாக வந்து நிற்கலாம், ஆனால் நீ தேவனை நோக்கி கூப்பிடுவாயானால் அது பனி போல உன்னை விட்டு நீங்கி போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாளில் கூட நீ கொந்தளிப்பை குறித்து கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு முன்பாக தேவன் உனக்காக உன்னுடைய யுத்தங்களை எல்லாம் நடத்தி கொண்டு போய் கொண்டிருக்கிறார். உன்னுடைய எல்லா நிலவரங்களும் அறிந்து தேவனாக அவர் உன்னோடு கூட உன்னை நடத்தி கொண்டிருக்கிறார். உன் தலையில் உள்ள முடிகள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. அவைகள் ஒன்றாக உன் பிதாவின் சித்தம் இல்லாமல் தரையிலே விழுவதில்லை என்பதை நீ அறிந்த சகோதரனாக சகோதரியாக ஜீவிக்க பிரயாசப்படும். அப்போது உன்னுடைய வாழ்க்கை ஜெயமாக மாறும். உன்னுடைய ஜீவியம் ஜெயமாக மாறும். குதிரையோ யுத்த நாளுக்கு ஆயத்தம் செய்யப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இந்த நாளில் கூட அந்த பெரிதான ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் நம்முடைய மாம்ச பலத்தை சார்ந்து கொள்ளாமல் தேவனுடைய பலத்தையே சார்ந்திருந்து நாம் அவரை நோக்கி பார்த்து கூப்பிட வேண்டும். குதிரையோ யுத்த நாளுக்கு ஆயத்தம் செய்யப்படும் என்று அங்கே சொல்லப்படும். குதிரை என்று சொல்லுவார் எதை காண்பிக்கிறது? நம்முடைய சொந்த பலத்தில் நம்ம சொந்த முயற்சியிலும் இருக்கிறது. ஆனால் ஜெயத்தை கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. இந்த நாளில் கூட நம்முடைய ஜீவியத்தில் ஒரு பெரிதான ஜெயத்தின் பாதையில் தேவன் நடத்த விரும்புகிறார். பாருங்கள், அந்த 2ஆம் சங்கீதத்தில் பாருங்கள், அந்த ஜனங்களுடைய அந்த புறஜாதியோடைய கொந்தளிப்பை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவங்க என்ன பண்ணாங்களாம்? கொந்தளித்து விருதா காரியத்தை சிந்தித்து கர்த்தருக்கு விரோதமாக அவர் அபிஷேகம் பண்ணவங்களுக்கு விரோதமாக என்ன பண்ணாங்களாம்? எலும்பி நின்று அதிகமாக கிரியை செய்தார்களாம். ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்ணாராம்? தம்முடைய ஜனங்களுக்காக அவர் எழுந்தருளி என்ன பண்ணார்? அவர் நகைப்பார். பரலோகத்தில் வீட்டிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவரை பார்த்து இகழ்வார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படியா யார் எழுந்தருளி கிரியை செய்தாலும் பயங்கரமான கொந்தளிப்பை உண்டாக்கும்படியாக பலவிதங்களில் தெய்வ மக்களுக்கு எதிராக நின்றாலும் ஆண்டவர்களெல்லாம் பார்த்து நகைக்கிறார். ஆண்டவர் அவர்களை எல்லாம் இகழுகிறார். இந்த நாளில் கூட நாம் என்ன செய்யணும்? பயத்துடனே கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட்டுகிறார். நடுக்கத்துடனே கலிகூற வேண்டும் என்று ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட்டுகிறார். இந்த நாளில் கூட நாம் தேவனுக்கு பயப்படும் பயத்தோடு நாம் அவரையே நோக்கி பார்ப்போமானால் நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா கொந்தளிப்பையும் அமர்த்தி எல்லா அலைகளையும் அவர் என்ன பண்ணுவார்? அடங்கச் செய்வார். சத்துருவின் கிரியை நம்மை மேற்கொள்வதில்லை. பிசாசு நமக்கு விரோதமாக எழுந்துருள்வதில்லை. நம்மையே நம்முடைய முழு குடும்பத்தை சுற்றி அவர் அக்கினி மாதிரியாக இருந்து வேலி அடைத்து அவர் காத்து கொள்வார். இந்த நாளில் கூட நாம் எப்படி காணப்படுகிறோம்? அநேக கொந்தளிப்பை காண்டு நாம் கலங்கி கொண்டிருக்கிறோமா? கடைசி நாட்களில் பலவிதமான கலக்கங்கள், சோதனைகள், பாரங்கள் எல்லாம் உண்டாகும் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதான் நாம் கூட மத்திய பெருந்தின்றினாலும் லௌகிக கவலையினாலும் உங்கள் இருதயம் பாரமடையாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். கடைசி நாட்கள் அநேக சம்பவங்கள் சம்பவிக்கும். அதை கண்டு நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட்டு இருக்கிறார். நமக்காக அவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்போ இந்த நாட்கள் கூட நாம் எந்த ஒரு காரியத்தை குறித்து நாம் என்ன பண்ண வேண்டும்? பாரப்படாமல், பலவிதமான கொந்தளிப்பை குறித்து நாம் பாரப்படாமல், சத்ருவின் கிரிகளை கண்டு பாரப்படாமல் நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமானால் உனக்கு விரோதமாக எழும்ப எந்த ஒரு ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று ஆண்டவர் சொல்லுவார். ஆண்டவர் நம்மை நடத்துகிற பாதையில் நம்மோடு கூட வந்து நமக்கு பெரிதான ஜெயத்தை தருவார். அப்போ நாட்கள் கூட நம்முடைய நாம் எப்படி காணப்படுகிறோம்? நாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறோமா? நிச்சயமாக நம்ம அவரை நோக்கி கூப்பிட்டால்
அவர் நம்மை விடுவிப்பார். அந்த 107ஆம் சங்கீதம் 29ஆம் வசனத்திற்கு கீழே உள்ள வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை நோக்கி அவங்கெல்லாம் கூப்பிட்டது நிமித்தம் அங்கே என்ன உண்டாயிடுச்சான், அந்த கொந்தளிப்பு எல்லாம் அமர்ந்து போயிடுச்சான். அமைதல், அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள், தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். அப்போ பாருங்க, அங்கே என்ன பண்ண ஆண்டவன் என்ன பண்ணுறான், அமைதல் உண்டாயிடுச்சு. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், சோதனையாக இருந்தாலும், போராட்டமாக இருந்தாலும், அதிலெல்லாம் ஆண்டவன் என்ன செய்தார், அந்த ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஜெயத்தை தந்தார். இந்த கடைசி நாளில் ஜீவிக்க நமக்கும் ஆண்டவர் பெரிதான ஜெயத்தை தர விரும்பு. அப்போ இந்த நாட்கள் கூட நாம் அவரை நோக்கி கூப்பிடும்போது அந்த கொந்தளிப்பெல்லாம் அமர்த்தி போட்டு அந்த அலைகளை எல்லாம் அடக்கி போட்டு நாம் எங்கு வந்து சேர வேண்டும் என்று ஆண்ட விரும்புகிறாரோ அங்கே நாம் வந்து சேரும்படியாக நமக்கு அவர் உதவி செய்வார். நம் உள்ளத்தில் ஒரு பயங்கரமான சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அப்போ இந்த நாட்கள் பண்ண பெரிதான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த நாளில் கூட நம்ம முழுவதுமாக தேவனுடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமாக. அப்படியா நாம் ஒப்பு கொடுத்து நாம் தேவனுக்குள் காணப்படும் போது நமக்கு விரோதமாக எழும்புகிற எவ்வளவு பெரிதான கொந்தளிப்பாக இருந்தாலும் அதெல்லாம் நம்மை விட்டு மாறி போகும். தேவனுடைய பெரிதான கரை நம்மோடு கூட நம்மை நடத்தும், நம்மை உயர்த்தும், நம்மை பலப்படுத்தும், நம்மை பாதுகாக்கும். சத்துரு வல்லமை எல்லாம் நிர்மூலமாக்கப்படும். அப்போ நாம் எப்படி காணப்படுவோம், தேவனுக்குள்ளே காணப்படுவோம். நாம் எப்படி காணப்படுவோம், தேவனுக்குள்ளே தேவனுக்கென்று கிரியை செய்யக்கூடியவர்களாக காணப்படுவோம். சத்துருவின் கிரியைகள் எல்லாம் தேவன் அடக்கி போடுவார். சத்துருவின் மேல் நமக்கு ஒரு ஆளுகை உண்டாயிருக்கும், நமக்கு ஒரு பெரிதான பலன் உண்டாயிருக்கும். அப்போ இந்த நாட்களுக்கு கூட என்ன செய்ய வேண்டுமா, நாம் அப்படியாக தேவனுக்குள் காணப்படும் போது ராஜாக்கள் எல்லாம் உணர்வடையும்படியே செய்வார். பூமி நியாயாதிபதிகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்களாம், அவரை எச்சரிக்கையாக இருக்கும்படியாக என்ன பண்ணுவார், அவர் கிரியை செய்வார். அப்போ இந்த நாட்கள் கூட அவர் கொந்தளிப்பை அமர்த்த வேண்டுமானால், அலைகளை அடக்க வேண்டுமானால் நாம் அவரை நோக்கி கூப்பிட்டு நாம் அவரிடத்தில் நாம் அவருக்குள் காணப்பட வேண்டும், அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். அப்படியா நாம் காணப்படும் போது என்ன செய்வோம், அமைதியில் கொந்தளிப்பை எல்லாம் அமர்த்தி போடுவார். ராஜாக்கள் உணர்வடைவார்கள், பூமியின் நியாயாதிபதிகள் மிகுந்த பயத்தோடு அவரை நோக்கி பார்ப்பார்கள். அப்படிப்பட்டதான் கிரியை இந்த கடைசி நாட்களில் செய்ய தேவன் வல்லமை நிறைந்தவராக எழுந்தருளில் இருக்கிறார். அவர் தம்முடைய கைகளை ஒருபோதும் மறைப்பதில்லை, அவர் ஏழைகள் ஒருபோதும் மறைப்பதில்லை. அவர் தம்முடைய கைகளை உயர்த்தி இருக்கிறார், அவர் எழுந்தருளி இருக்கிறார் நமக்காக யுத்தம் செய்யும்படியாக. ஆனால் அந்த நாளில் கூட நம்ம முழுவதுமாக தாழ்த்து தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். அது அவர் எவ்வளவு பெரிதான கொந்தளிப்பு உண்டானாலும், பிரச்சனை உண்டானாலும், சோதனை உண்டானாலும் அது எல்லாம் அமர்த்தி போடுகிற தேவனாக நம்முடைய தேவன் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அந்த நாளில் கூட நம்முடைய தேவன் கொந்தளிப்பை அமர்த்துகிற தேவன், அலைகளை அடக்கிற தேவனாக நம்மத்திலே வெளிப்பட்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்ததாமே இந்த வசனங்கள் மூலம் இந்த நாளெல்லாம் நம்மை நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். கிருபையும் சிநேகம் நிறைந்த நல்ல தெய்வமே துதிக்கிறோம், சோத்திரி. இந்த நாளில் கூட நீர் எங்களோடு பேசி இந்த நல்ல வார்த்தைகளுக்காக சோத்திரம். இந்த 107ஆம் சங்கீதம் 29ஆம் வசனத்தின்படி ஆண்டவரே கொந்தளிப்பை அமர்த்துகிறீர், அலைகளை ஆண்டவரே அடக்குகிறீர். ஆண்டவரே அதற்காக நமக்கு சோத்திரம். இந்த வசனத்தை கேட்குற ஒவ்வொரு முறை பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. உங்களுடைய வசனத்தை நான் நிறைத்து பலப்படுத்துங்க, உங்களுக்கு பிரியமானதை செய்யத்தக்கதாக. ஆண்டவரே எல்லா சூழ்நிலையும் உடைய பிள்ளைகள் நோக்கி பார்த்து கூப்பிடத்தக்கதாக, உங்களுடைய பெரிதான சந்தோஷத்தை அனுபவிக்கத்தக்கதாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய பிள்ளைகள் ஜீவித்து வரக்கூடிய போராட்டங்கள், பிரச்சனைகள் மத்தியில் ஆண்டவரே நீர் எழுந்தருளி கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறபடி ஆசீர்வதிங்க. இந்த வசனத்தை கேட்குற ஒவ்வொரு உடைய பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க, உங்கள் நன்மை நான் நிரப்புங்க. அவர்கள் விரோதமாக எழும்புகிற எல்லா கொந்தளிப்பையும் அமர்த்தும்படியாக ஜெபிக்கிறேன், எல்லா சத்துருக்கிரைகளும் அடக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தாழ்த்துவோம், கனமகிமை செலுத்துவோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா.